ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் வந்து ஏன் வந்து ஒரு பைக்கோட சிசியும் அதோட மைலேஜும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குங்கிறத பற்றி பேச போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹையர் சிசி பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோர் ஃபியூவல் வந்து பர்ன் பண்ணும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட இன்ஜின் சிலிண்டரே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். லைக் அதோட சைஸ் பெருசாக இருக்கிறப்போ, அது வந்து ஒரு பிக்கர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தான் நமக்கு தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிக்கர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கிறப்போ, அது எடுத்துக்கிற ஏரும் சரி, ஃபியூவலும் சரி, அது வந்து ஒரு லோவர் சிசி இன்ஜின்ஸை விட ஹையர் சிசி இன்ஜின்ஸ் வந்து அதிகமாக தான் எடுத்துகிட்டு போகுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் ஜென்ரலாகவே நம்ம பார்த்தோம்னாவே, இப்போ இன்ஜின் பெருசாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதோட வெயிட்டும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதோட மூவ்மெண்ட் அது வந்து கன்சியூம் பண்ணிக்க போகிற எனர்ஜியும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ஒரு ஃபேன்சியான பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் லைக் வந்து மைலேஜ் அவ்வளோவா தராது. ஏன்னா அது வெயிட் அதிகமாக இருக்கும். அதே வந்து நார்மலான பைக்கில் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், பட் அது மைலேஜ் அதிகமாக தரும். பைக் வாங்குறதுன்றது எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் அது லைக் அதை பற்றி எந்த ஒப்பீனியன்ஸும் நமக்கு இல்லை. பட் வந்து அவ்வளோதான், ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். வெயிட்டு, அந்த இன்ஜின் சைஸு, இது 2 தான் வந்து ஒரு சிசியும் மைலேஜையும் டிசைட் பண்ணுறது. அதே வந்து ஸ்மாலர் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அது மோஸ்ட் ஆஃப் ஃபியூவலை எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்றது தான் அது டிசைனே பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ வார்த்தை சொல்லுவோம், நான் கரெக்டாக இப்போ வந்து த்ரிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்மால் இன்ஜின்ஸில் அது அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.